தம்பி தங்கச்சி யாரா வேணாலும் இருக்கலாம். எழுப்புதலுக்காக எழும்புமா? இன்னைக்கு உங்க கண்களுக்கு முன்னாடி சத்தியங்கள் மாறி போயிட்டு இருக்கு. இன்னைக்கு சபைகள் நல்லா வளர்ந்துட்டு வர்ற சபைகளை இன்னைக்கு சாத்தான் பாருங்க, அநேக குறி வச்சு அநேக பிரச்சனைகள், அநேக ஊழியர்கள் விழுகிறாங்க, அநேக வாலிப பிள்ளைகள் விழுகிறாங்க, அநேக தங்கச்சிமார்கள் விழுகிறாங்க பாவத்துல. நீங்க கர்த்தருக்காக தைரியமா எழும்புற பிள்ளைகளை வாங்க, கிதியோன்களை போல வாங்க. இந்த 2025 வருடத்துல கர்த்தர் இந்தியா தேசம் மாத்திரமல்ல, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேசங்களையும் கர்த்தர் பெரிய எழுப்புதலை கொண்டு வரணும். அந்த எழுப்புதலுக்கு நம்முடைய பங்கு மிக முக்கியமா இருக்கு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்க, எசேக்கியேலுக்கு எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 22வது அதிகாரம் 30வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது: நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பில் நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம நிற்கிறது இந்த கடைசி நாட்கள். இன்னைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டாச்சு, பாவத்திலிருந்து மனம் திரும்பியாச்சு. இன்னைக்கு சபைகளுக்கு போறோம், நல்லா ஜெபிக்கிறோம், உபவாசம் போறோம், எல்லாமே செய்யறோம். ஆனா இன்னும் எழும்பாம அப்படியே அதே இடத்துலதான் இருக்கிறோம். இதை பார்த்துட்டு இருக்கிற எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க எங்க இருந்து வேணாலும் நீங்க இதை பார்த்துட்டு இருக்கலாம், ஊழியம் செய்யலாம், நீங்க ஊழியத்துக்கு வர ஆசைப்படலாம். கர்த்தர் உங்களை மாதிரி அவருடைய வார்த்தையை கேட்டு இந்த ஜனங்களுக்கு எச்சரிக்கத்தக்க ஒரு மனுஷனை கர்த்தர் தேடுறாரு. பாருங்க, சொல்றாரு, நான் தேசத்தின் பாருங்க அழிக்காதபடிக்கு திறப்புல நிற்கவும் சுவரை அடைக்கவும். திறப்புல நிற்கிறன்னா என்ன? தேசத்துக்காக கண்ணீர் விடுகிற பிள்ளைகள், எழுப்புதலை கொண்டு வருகிற பிள்ளைகள், ஜெபிக்கிற பிள்ளைகள், உபவாசிக்கிற பிள்ளைகள், கர்த்தருடைய வார்த்தைக்கு பயந்து நடக்கிற பிள்ளைகள். அப்ப நீங்க நினைக்கலாம், பாஸ்டர், அப்ப இங்க இருக்கிறவங்க எல்லாம் கர்த்தருடைய வேலை சரியா செய்யலையான்னு. கர்த்தர் யாரை எப்ப எப்படி கொண்டு வருவாருன்னு நமக்கு தெரியாது. ஆனா அவர் எதிர்பார்க்கிறது, என்னோட பேசி எனக்காக காத்திருந்து என்னோட உபவாசித்து என்னோட கர்த்தருடைய வார்த்தையை கை கொண்டு எனக்கு பயந்து நடக்கிற பிள்ளைகளை தான் இனி வர்ற நாட்களை எழுப்புதல்ல கர்த்தர் பயன்படுத்த போறாரு. அந்த நாட்களை இதை பார்த்துட்டு இருக்கிற அன்பு சகோதரி, அன்பு தம்பி, அன்பு தங்கச்சி, நீங்க வாலிப தங்கச்சியா இருக்கலாம், தம்பிகளா இருக்கலாம், நீங்க எல்லாரும் கர்த்தருடைய ஊழியத்துல நீங்க எழும்பணும். அதான் பாருங்க, எசேக்கியேல் 22 ஒரு வசனம் சொல்றாரு, 26: அதன் ஆசாரியர்கள் என் வேதத்துக்கு அநியாயம் செய்து என் பரிசுத்த வஸ்துகளை பரிசுத்த குலைச்சலாக்குகிறார்கள். பரிசுத்தம் உள்ளதற்கும் பரிசுத்தம் இல்லாதற்கும் வித்தியாசம் பண்ணாமலும் அசுத்தம் உள்ளதற்கும் அசுத்தம் இல்லாதற்கும் உண்டான வேற்றுமையை காண்பியாமலும் இருந்து என் ஓய்வு நாட்களுக்கு தங்கள் கண்களை மூடிக்கொள்கிறார்கள். அவர்கள் நடுவிலே நான் கனவீனம் பண்ணப்படுகிறேன். இன்னைக்கு இருக்கிற ஆசாரியர்கள் எப்படி இருக்கிறோம்? இன்னைக்கு சில ஆசாரியர்கள் பாத்தீங்கன்னா, இன்னைக்கு அதான் பாருங்க, கள்ள ஊழியர்கள், கள்ள உபதேசம். இன்னைக்கு நம்ம தேசங்கள் மாத்திரம் இல்ல, நாங்க இருக்கிற இடங்கள் மாத்திரம் இல்ல, இன்னைக்கு நீங்க இருக்கிற எல்லா இடத்துலயும் கள்ள உபதேசங்கள் எழும்பிருச்சு, கள்ள சத்தியங்கள். பாருங்க, இன்னைக்கு எங்க பார்த்தாலும் சத்தியத்தை வாங்கு விற்காதுன்ற அந்த வசனத்தை விட்டு இன்னைக்கு சத்தியத்தை கள்ளமா உபதேசிக்கிற நிறைய திருச்சபைகள் பெருகி கொண்டு வருது. இன்னைக்கு அந்த இடத்துல தேசத்தை அழிக்காதபடி திறப்புல நிற்க கர்த்தர் உன்னையும் என்னை கூப்பிடுறாரு. ஊழியத்துல எலும்பு, நீ ஆண்டவருக்காக எலும்பி தைரியமா என்ன செய்ய, ஊழியத்துக்குள்ள வா. ஆரம்பம் மட்டுமா தான் இருக்கு, முடிவு சம்பூர்ணமா ஆசீர்வதிப்பாரு. இன்னைக்கு மீகால நீங்க இன்னொரு படி போயிட்டீங்கன்னா 3வது அதிகாரத்துல 11வது வசனம் சொல்றாரு பாருங்க: அதன் தலைவர்கள் பரிதானத்துக்கு நியாயம் தீர்க்கிறார்கள், அதன் ஆசாரியர்கள் கூலிக்கு உபதேசிக்கிறார்கள், அதன் தீர்க்கதரிசிகள் பணத்துக்கு குறி சொல்லுகிறார்கள். ஆகிலும் அவர்கள் கர்த்தரை சார்ந்து கொண்டு கர்த்தர் எங்கள் நடுவில் இல்லையோ, தீங்கு எங்கள் மேல வராது என்கிறார்கள். இன்னைக்கு நம்ம ஊழியம் செய்கிறோம், இன்னைக்கு சபை நடத்துறது, இன்னைக்கு நம்ம கர்த்தருக்காக ஓட நினைக்கிறோம். ஆனால் கர்த்தர் எங்களோட இருக்கிறாரான்னு ஒவ்வொரு நாளும் அனலைஸ் பண்ணணும். இது நாட்கள், கடைசி நாட்கள். இந்த தேசத்துல இன்னைக்கு யுத்தங்கள் ஆரம்பிச்சாச்சு, அநேக தேசங்கள்ல பஞ்சங்கள் ஆரம்பிச்சாச்சு, கொள்ளை நோய்கள் ஆரம்பிச்சாச்சு. இன்றைக்கு இரவு கர்த்தருடைய வருகை வருமான்னு நமக்கு தெரியாது. ஆனாலும் இன்றைக்கு இதை பார்த்துட்டு இருக்கிற எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைய, நேரத்தை தாழ்த்தாத. இன்னும் எனக்கு நேரம் இருக்கு, இன்னும் நேரம் வரட்டுன்னு தாழ்த்தாத. இன்றைக்கு ஒப்பு கொடுத்து இன்னைக்காக கர்த்தருக்காக எழும்பு, திறப்புல நில்லு. திறப்புல நிக்கிறதுக்கு இப்போ நீ போய் நிறைய படிக்க தேவையில்லை, பெரிய பைபிள் எல்லாம் நீங்க அதிகமா கற்றுக்கொள்ள தேவையில்லை. கர்த்தருடைய சமூகத்துல முழங்கால் போட்டு நீ கர்த்தரோட ஜெபிச்சாலே போதும். அரை வீட்டுக்குள்ள பூட்டி கர்த்தரோட நீ இரு. கர்த்தர் உனக்கு வேதத்தின் ரகசியங்களை சொல்லிக் கொடுப்பாரு, அவர் அநேக ஞானங்களை கொடுப்பாரு. இன்னைக்கு இந்த வேதத்துல உள்ள அத்தனை பரிசுத்தவான்களும் எந்த காலேஜ்லயும் படிக்கல, எந்த இடத்துலயும் போகல. அவங்க கர்த்தருக்காக காத்திருந்தாங்க, தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சாங்க. என்னை கொண்டு தேசத்துல ஒரு எழுப்புதல் வரணும்னு நினைச்சாங்க. அந்த வாஞ்சியை கர்த்தர் அவங்களை கொண்டு பயன்படுத்த பெரிய காரணமா இருந்துச்சு. இதை பார்த்துட்டு இருக்கிற எனக்கு அன்பு தம்பி தங்கச்சி, நீங்க யாரா வேணாலும் இருக்கலாம், எழுப்புதலுக்காக எழும்புமா?
இன்றைக்கு உங்க கண்களுக்கு முன்னாடி சத்தியங்கள் மாறி போயிட்டு இருக்கு. இன்றைக்கு சபைகள் நல்லா வளர்ந்துட்டு வர்ற சபைகள் இன்றைக்கு சாத்தான் பாருங்க அநேக குறி வச்சு அநேக பிரச்சனைகள், அநேக ஊழியர்கள் விழுகிறாங்க, அநேக வாலிப பிள்ளைகள் விழுகிறாங்க, அநேக தங்கச்சிமார்கள் விழுகிறாங்க பாவத்துல. நீங்க கர்த்தருக்காக தைரியமா எழும்புற பிள்ளைகளை வாங்க, கிதியோன்களை போல வாங்க. இந்த 2025வது வருடத்துல கர்த்தர் இந்தியா தேசம் மாத்திரமல்ல, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேசங்களையும் கர்த்தர் பெரிய எழுப்புதலை கொண்டு வரணும். அந்த எழுப்புதலுக்கு நம்முடைய பங்கு மிக முக்கியமா இருக்கும். நீங்க பண உதவி கொடுக்க தேவையில்ல, பொருள் உதவி கொடுக்க தேவையில்ல, முழங்கால் போட்டு ஜோமணி தேசத்துக்காக உங்களுடைய தனிப்பட்ட ஜெபத்துல 1 மணி நேரம் இல்லாட்டி அட்லீஸ்ட் ஒரு அரை மணி நேரம் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கான ஜெபத்தை நீங்க அதிகமா கர்த்தருக்கு முன்பாக என்ன செய்யுங்க, அதிகப்படுத்துங்க. கர்த்தர் இந்த 2025வது வருடத்துல உங்க மேல வச்சிருக்க தரிசனம், உங்க மேல வச்சிருக்க திட்டம், உங்க மேல வச்சிருக்க அவருடைய அழைப்பு அவர் என்ன செய்வாரு, பெருக பண்ணுவார். உங்களை யாரெல்லாம் அவமானப்படுத்தினாங்களோ, வெட்கப்படுத்துறாங்களோ, நீ ஊழியமே செய்ய மாட்டேன்னு சொன்னாங்களோ, உங்களை கொண்டு கர்த்தர் தேசங்களை நொறுக்குவார், உங்களை கொண்டு தேசத்தை அசைப்பார். சோர்ந்து போகாதீங்க, கர்த்தருடைய சமூகத்துல காத்துருங்க. ஆண்டவர் உங்களை கொண்டு பெரிய காரியம் செய்வார். God bless you.